இதை பார்க்குறான், மகா ஞானம் உள்ளதுறான். இது என்ன செய்யுது, இந்த அப்படியே வெண்சாமரம் வீசும்போது ராஜாவுக்கு அவன் சம்பளம் கொடுத்து வீச விட்டுட்டு இருக்கான். இது அப்படியே முன்னாடி இந்த லக்ஸூரியஸ் லைஃப், சூப்பர் அபண்டன்ட் லைஃப். என்ன தைரியம்? உங்க அப்பா சொத்து சத்து வச்சிருக்கிறாரா? இல்லை நீ பெரிய பரிசுத்தவானா? இவ்வளவு ஆசீர்வாதத்தை நீ ஏன்டா எதிர்பார்க்கிற? நாங்கள் ராஜாவின் அரண்மனையிலே வீட்டை கட்டுகிற சிலந்தி பூச்சிகள். நாங்கள் இதுல நாங்க கட்ட வேண்டியதுல பில்டிங் இயேசு முடித்து வைத்திருக்கிறபடினால அந்த முடிக்கப்பட்ட நீதியிலே நாங்கள் இப்படி ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு நாங்கள் திட்டமிடுகிறோம். எல்லா பூச்சியும் இந்த போய் ஒவ்வொரு குச்சியா எடுத்துட்டு வந்து என்ன செய்யுது, அப்படியே வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் இலதலையை போட்டு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கட்டும்யா அப்படின்னு போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு மரத்து கீழே இருந்துட்டு ஒரு மாதிரி நிழலில் இருப்போம்டான்னு இருக்கும்போது இது மட்டும் அப்படி சக் 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 ஸ்பைடர்மேன் ஸ்பைடர்மேன் போய் கும்முன்னு போய் ராஜா அரண்மனையில் போய் ஏசியில் கும்முன்னு உட்காந்துருச்சு. எல்லாம் ரிஸ்கில் கட்டுது, இது எதுவுமே கட்டலை. ஏற்கனவே கட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே போயிடுச்சு. இதுதான் கிரேஸ். இதை பேசுனது முட்டாள்தனம்னு சொன்னால் பைபிள் முட்டாள்தனம்னு சொல்லலை, மகா ஞானம்னு சொல்லுது. கிருபை பேசுகிறவன் எப்படியா முட்டாள்னு சொல்ல போச்சு? நீ காலு கத்திக்கிட்டு இருக்க பாரு, அது முட்டாள்தனம் நான் சொல்ல மாட்டேன், அது ஞானம்னு வச்சுக்க. ஆனால் கிரேஸ் வந்து மகா ஞானம். சாலமோன் சொல்கிறான், இது வந்து ஹையர் லெவல் விஸ்டம்யா. ஆமாம், என்னென்றால் ஏற்கனவே முடிச்சதில் வாழ்கிறது. எத்தனை பேர் முடிச்சதில் வாழ்கிறீங்க? ஆமென். நீங்கள் சேஃபாக இருக்கிறீங்க. ஹையர் லெவல் ப்ரொடெக்ஷன், ஹையர் லெவல் லக்ஸூரியஸ் லைஃப். இது எல்லாம் உங்கள் உழைப்பில், அவர் உழைப்பில். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். என்ன காட்டாது? சிலந்தி பூச்சி அப்படி தான் பாடிட்டு உட்காந்துருக்கு. ராஜாவும் மாளிகையில் துதித்து மகிழ்ந்திருப்பே, துயரம். திடீர்னு வந்து வேலைக்காரங்களாம் வந்து ஒற்றை குச்சி எடுத்துடுவான். இந்த இதை ஃபுல்லாக காலி பண்ணி சர்சன் போது என்ன பண்ண போகிறீங்க? வெள்ளை அடிக்க வச்சு அடிச்சு வைங்க வரேன்டா அப்படின்னு போயிடும். திரும்ப எல்லாம் க்ளீன் பண்ணி வெள்ளையை அடிச்சு முடிப்ப திரும்ப வந்துடும். பரவாயில்ல, நல்லா தான் பண்ணியிருக்கீங்க, ரைட்டா, வேலையை பாருங்க. தேவன் இப்படிதான் நம்மளை வச்சிருக்காரு. நம்மலாம் ஞானிகள் அல்ல, மகா ஞானிகள். இயேசு முடித்ததில் வாழ்கிறோம். கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. இதான் சோ சிலந்தி பூச்சி ராஜாவின் அரண்மனையில் வாழ்வது போல நீங்கள் அதுக்கு அத்தகைய ஞானிகளாக இருக்கிறீர்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென், பிரைஸ் காட். ராஜாவும் மாளிகையில், கம் ஆன் எவரிபடி, மகா ஞானம் அது. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே, துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. என் அன்புக்குரியவர்களே, அந்த சிலந்து பூச்சி ராஜாவோட அரண்மனையில் போய் உட்காந்துச்சான். அதுக்கு தகுதியே இல்லை, அது பலவீனமான ஜந்தான். ஆனால் ராஜாவோட அரண்மனையில் போய் சூஸ் பண்ணிச்சான். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். நீங்கள் அந்த சிலந்தி பூச்சி ராஜா மாளிகையில் இருந்துச்சோ அப்படி உங்களை உன்னதங்களில் உட்கார வைத்தாரான் தேவன். என் அன்புக்குரியவர்களே, தேவன் உங்களை உயரமான, அதாவது நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒருவேளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அவர் முடித்து வைத்த சகல ஆசீர்வாதத்திற்கும் உங்களை சுதந்திரவாளியாய் மாற்றுகிறார். நீங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, சுதந்திரமாமே. அதனால தான் முதல் எடுத்தோன்னா உங்களை வந்து பரிசுத்தமானாக்காம பிள்ளை ஆக்கிறார். ஏன்னா ஒரே சேனல் உறவு தான் அவருக்கு. இன்றைக்கு இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்கள், அவர் முடித்து வைத்தவையின் ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஒரே ஒரு சரணம், என் பலனே என் கோட்டே. ஆமென். கொடுங்கிறது உங்களுக்கு. என் பலனே, என் பலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் சொல்லுவோமா? நீங்கள் ஆசீர்வாதத்திற்கு பாத்திரராய் இருக்கிறீர்கள். ஆமென். அரண்மனையில் வாசம் செய்கிற சிலந்தி பூச்சியை போல
ஆமென், ஆமென். அவரோடு உன்னதங்களில் அமர்ந்திருக்கிறீர்கள். மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை. ஓரா சந்துரா பாபா பாபா. அப்பா அப்பா, உங்களுக்குத்தான் ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை. ஆமென். அப்பா அப்பா, ஓகே, God bless you. மகா ஞானமுள்ள நான்கை பார்க்கிறோம். ஒன்று, ஹையர் லெவல் செக்யூரிட்டி, அதாவது ஏற்கனவே இருக்கிற ஒரு பாதுகாப்பிலே வாழ்கிற குழிமுயல் கண்மலையின் மீதுக்குள்ளே தன்னுடைய வீட்டை கட்டினது. இரண்டாவது, ராஜாவோட அரண்மனையில் தன் வீட்டை கட்டின சிலந்தி பூச்சி. இதெல்லாம் அற்பமானதான், இதெல்லாம் வீக்கானதான். சத்துவம் இல்லாத ஜந்து ஒன்று, அற்பமானது ஒன்று. ஒன்று கொஞ்சம் சொல்கிறாரு, தேவன் பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். இந்த உலகத்தில் இழிவாய் 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 எண்ணப்பட்டவைகளை எடுத்து கொடுங்க சார், விசில கொடுங்க சார். Praise God. Hallelujah. பிடித்த வசனங்களிலே ஒன்று, இந்த உலகத்தில் உள்ளவைகளை பணம் வைத்திருக்கிறவர்களை அவமாக்கும்படிக்கு இந்த உலகத்தில் இழிவானவைகள் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும். தேவனுடைய குணங்களிலே மகத்தான குணம். அவர் செலக்ட் பண்ணும்போது உலகத்தில் ரொம்ப பெர்ஃபெக்ட் சார், அவன்லாம் ஒதுக்குனாராங்க. எவனை இழிவா பேசினாயோ, எவனை அசிங்கமாய் பேசினார்களோ, எவன் இல்லாதவனோ, எவனை அற்பமாய் பார்த்தார்களோ. தேவனுடைய செலக்ஷனை பாருங்க, மனுஷனுடைய எலெக்ஷனை பாருங்க. மனிதர்கள் சேர்ந்து ஒன்றை தெரிந்தெடுத்தால் எலெக்ஷன். நீங்கள் எலெக்ஷனில் தெரிந்தெடுக்கப்படவில்லை, தேவன் உங்களை தேர்ந்தெடுத்த செலக்ஷன்ல நீங்க தேர்ந்தெடுக்கப்படுகிறீர்கள். இவன் யார் உங்களை இழிவா நினைக்கிறது? இவன் யார் உங்களுக்கு எடை போடுறது? உங்களை பார்த்து நல்லவனா கெட்டவனா என்று யோசிப்பதற்கு இவன் யார்? நீ என்ன வேணாலும் நினைச்சிட்டு போ, ஐ லீஸ்ட் பாதர் அபவுட் இட். ஏன்னா என்னை தெரிந்து கொண்டவர், என்னை அழைத்தவர். கையை தட்டு. ஆமென். யா ஷாபாலா தியாங்கா ஹௌராபாலா ஷகுராபாலா தியாங்கா. ஒரு ராஜாவை போல் வருவேன். யோபு சொல்றான், அவன் சொல்றான், என் குற்றங்களை எனக்கு எழுதி கொடு, நான் நெத்தியில கிரீடமா வச்சு ராஜா மாதிரி வருவேன்டான்றான். கடைசி அதிகாரத்தில் சொல்றான், ஐயா நான் பெரிய பாவி சார்ன்றான், நான் பெரிய டுபாக்குன்ற லெவலில் பேசிட்டான். நல்ல தண்ணி நல்ல தண்ணி நல்ல தண்ணின்னு கிளாஸ் தண்ணியை காமிச்சிட்டு இருந்தாங்க. அது இப்போ எல்லாரும் பார்த்தப்ப நல்ல தண்ணி தான் சொன்னேன். ஆனால் கர்த்தர் வந்து மைக்ரோஸ்கோப்பை போட்டு பாரு அப்படின்னாரு. பார்த்தோன்னா ஐயோ உள்ள இவ்வளோ, அதான்டா நீனாரு. ஆனால் நாங்கள் ஒரு ராஜாவை போல் நடந்து வருகிறோம். ஏனென்றால் யோபுவை போல நான் என்று சொல்கிற சுயநீதி எங்களிடத்தில் அல்ல, இயேசுவின் நீதி எங்கள் கிரீடமாக இருக்கிறபடினால், எங்கள் பாவங்கள் சிலுவையில் அறையப்பட்டபடினால் எங்களை தெரிந்து கொண்டவர் உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை. ஒரு கூட்டத்தை நடத்தும் தேவன் என்று சொல்லுவேன், மனசு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? ஏன்னா நான் சொல்லுவேன், ஆண்டவரே நீங்கள் சொன்ன விஷயம்லாம் நல்லா இருக்கு, உங்களுக்கு இவ்வளோ ஆசை இருக்கு, ஆனால் என்னால் நிறைவேற்றி வைக்க முடியாத அளவு, ஏன்னா என்னிடத்தில் பணம் இல்லை. அதில் எவ்வளோ பெரிய பணக்காரங்களாம் இருக்கிறாங்க. சூஸ் தம். கர்த்தர் என்று சொன்னார், உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொண்டேன். ஆமேன் ஆமேன். அதுதான் தேவன். சத்துவமற்ற ஜந்து அந்த குழிமுயல். ஆனால் எல்லாம் ஆடிச்சான், அது மட்டும் ஆடாமல் இருந்துச்சு. அந்த சிலந்தி பூச்சி லக்ஸூரியஸ் லைஃப் அனுபவிக்குது. மூணாவது பாருங்க, நான் மற்ற ரெண்டையும் சீக்கிரம் முடிச்சிடறேன். ஒன்று எறும்பு. இந்த எறும்பு என்ன செய்யுது, மாரி காலத்தில் தேவையானதை கோடை காலத்தில் சேர்த்து வச்சிருது.
ஒரு வேலையை ஒரே தடவையில முடிச்சிருது. அல்லேலூயா சொல்லுங்க. 6 மாதம் ரெஸ்ட் அதுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. எறும்பு வந்து இலைப்பாறுதல் இருக்கு. ஐயா வெளியில் மழை பெய்யா, அங்கே இருக்கிற ஒரு 4 உருண்டை சாப்பாடு ஐடியா அப்படின்னு உடனே எடுத்துட்டு வராங்க. சேர்த்து வச்சதில் நாங்கள் அப்படி சிலுவையில் எங்கள் அப்பா சேர்த்து வச்சிருக்காரு. எடு, நாங்கள் தினந்தோறும் பரிசுத்தமாக்கப்படவில்லை, நாங்கள் ஒட்டுமொத்தமாக எதிர்காலத்திற்கும் சேர்த்து பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் அன்றாடம் எங்களை கழுவி கவுத்துவதற்கு வந்து நாங்கள் கழுவல, நாங்கள் ஒட்டுமொத்தமாக கழுவப்பட்டிருக்கிறோம், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். எறும்பு எல்லா வேலையும் மொத்தத்துக்கு முடிச்சிடும். அதான் மகா ஞானம்னாரு. கிருபைக்குள்ள வந்தவன் தன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் ஒரே நேரத்தில் முடிச்சு வைக்கிறான். அந்த இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியன் நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தின் பாவத்திலையும் சேர்த்து சிலுவையிலே முடித்தார். எத்தனை சொல்லுவார், எறும்பு எதிர்காலத்துக்கு தேவையான முடித்து வைப்பது போல என் இயேசு என் எதிர்கால பாவத்திற்கும். அப்படின்னா என்ன, பாவம் செய்யலாமா? பாருங்க, கூட வருவாங்க போல பரலோகம் வரை தேல்கம். மறுபடி நான் சொல்லுகிறேன், நான் அன்புக்குரியவர்களே, இயேசு தன் வாழ்ந்த நாட்களிலே பாவத்தை விடுவதை பற்றி பேசவே இல்லை. ஆனால் பாவத்தின் விடுதலையை ஜனங்களுக்கு கொடுத்தார். நீங்கள் பாவத்தை விடுவதை பற்றி பேசுகிறீர்கள், ஆனால் கிருபை விடுதலையை பற்றி பேசுகிறது. பாவம் செய்யலாமா என்ற கேள்வி கேட்கணும். நீங்கள் உடனே போய் மரண சாயல் பார்ட் 1, 2, 3 உயிர்த்தெழுந்த சாயல் இதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த கேள்வி உங்களுக்கு என்ன செய்யாது, வராது. எறும்பு வேலையை மொத்தமாக முடிக்குது. கிருபைக்குள் வந்தவனுக்கு சொல்லி டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே, ஆண்டவரை நான் பரிசுத்தவானாக எழுந்திருக்கிறேன், இவனை பரிசுத்தவானாக எழுந்திரிச்சிருக்கிறேன், என்னோட பாவங்கள் சிலுவையில் சுமந்து தீர்க்கப்பட்டது, என் வியாதிகள் சிலுவையிலே குணமாக்கப்பட்டது, இப்பொழுது நான் சுத்தமாக இருக்கிறேன் என்கிற ஸ்லோகத்தோடு தான் நீங்கள் எந்திரிக்கணும். நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்தா பெந்தேகோஸ்தே எழுந்திரிக்கும் போது கழுவுங்கப்பா அப்படி தான் தூங்கினாங்க. நீங்கள் நைட்டே ஜோம் பண்ணிட்டு தூங்குங்க, காலையில் எந்திரிக்கும் போது ஆண்டவங்க ரத்தத்தில் கழுவு வாயில் வருமா வராதா? வரும். ஏன்னா நம்மளை அப்படி வளர்த்துட்டாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, சத்தியம் என்ன தெரியுமா, சத்தியம் என்னன்னா உங்கள் வாழ்க்கையின் அத்தனை பாவத்திற்கும் ஒரு பலி செலுத்தப்பட்டு நீங்கள் நீதிமானாக்கப்பட்டு நிற்கிறீர்கள். நீங்கள் உணர்ந்தாலும் நீங்கள் உணராவிட்டாலும் நீங்கள் நீதிமான்கள் தான். அவ்வளோதான். whether you believe it or not, whether you feel it or not, அவர் பார்வையில் உங்கள் பேர் நீதிமான் தாங்க. பல தடவை சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன். குற்றவாளி கூண்டில் ஏறி இருக்கார். ஒன்று நீதிபதி சொல்கிறார் அங்கேருந்து, குற்றவாளி கூண்டில் இருக்கிற குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளியாகிய இவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா என் பேர் கருப்புசாமியானோ? கருப்புசாமியோ ராமசாமியோ? இப்போ உன் பேர் ஈபிகோ 302 படி நீ ஒரு கொலை குற்றவாளி. அப்போ அவன் பேர் ராமசாமி. ஐபிசி வழியாக பார்த்தா அவன் பேர் தெரியாது, அவனுக்கு வேற பேர். அப்படித்தான் உங்கள் பேர் ராமசாமியாக இருக்கலாம், குப்புசாமியாக இருக்கலாம். பிதா உங்களை இப்படி பார்க்குறதே கிடையாது. பிதா உங்களை பார்க்கும்போது சிலுவையின் வழியாகத்தான் பார்க்குறாரு. ஐயா என் பேர், உன் பேர் நீதிமான் தான். 2000 வருஷம் முன்னாடி சிலுவையிலே இயேசு சிந்தின ரத்தத்தின்படி நீதிமானாகிய இவனுக்கு அப்படித்தான் தொடங்குறாரு. என்னை தேவன் சிலுவையின் வழியாய் பார்க்கிறார். உங்க சாயலை மறந்துடாதீங்க, அது முடிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மை. எறும்பு சேர்த்து வச்சுட்டு ரெஸ்ட்ல இருக்குது. நீங்களும் கிருபையில் இருக்கும்போது உங்களுக்கான சகல ஆசீர்வாதத்தையும் இயேசு கிறிஸ்து சேர்த்து வைத்து இருக்கிறார் என்று சொல்லி அமைதியாக இருக்கிறேன். அதனதின் காலத்தில் அவ்வளோதான் மேட்ரு. ஜோம் பண்ணிட்டு அமைதியாக இரு, பதறாத. அல்லையா சொல்லுங்க. ஆமாம், 4 பேர் போகிறோம் கடைக்கு. உங்களுக்கு என்ன இட்லின்றான், ஒருத்தன் என்ன சொல்கிறான் தயிர் சாதன்றான், ஒருத்தன் பிரியாணின்றான், ஒருத்தன் வந்து அந்த தோசையில் மேலே வந்து பாருங்கள் அந்த மசால் வச்சு லைட்டாக எண்ணெயை மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி முருகலாக போட்டு பதமாக வெளியிடுங்க அப்படின்ட்டான். அப்படியா அப்படின்றாங்க. 4 பேருக்குள்ளே ஆர்டர் போயிடுச்சு, மெனு சொல்லியாச்சு. திரும்ப எப்பெல்லாம் வந்து அந்த வெயிட்டர் கிராஸ் ஆகிற அப்போல்லாம் சார் மசால் வடை அப்படி சொல்லலாம் தேவையில்லை, சொல்லிட்டீங்களே க்ளீனாக போயிடும். ஒரு சர்வர் நீங்கள் சொன்ன ஒரு தடவை சொன்ன ஆர்டரை கரெக்டாக உள்ளே போய் சொல்லியிருக்கிறான்னா தேவன்ட்ட நீங்கள் சொன்ன விண்ணப்பம் போய் என்ன சார் நினைக்கிறீங்க நீங்கள்? யார் சார் சொன்னது அவரை சுரண்டணும்னு? யார் சொல்லி கொடுத்தவரை காலரை பிடிச்சி ஆட்டணும்னு? விடாதிருங்கள். ஏன் கேட்கக்கூடாதபடி என் செவி மந்தமாகவில்லை. ஒரு வெயிட்டர் சொன்னோன்னு நோட்ஸ் எழுதிட்டு அடுத்து வரும்போது மசால் தோசை தானே க்ளீனாக போட்டுக்கிட்டு இருக்காரு மாஸ்டர்ன்றான்.
அதை விட தேவன் மட்டம் ஆயிட்டான்றேன். ஒரு தடவை சொன்னா போதும். இட்லி வந்துருச்சு, தயிர் சாதம் வந்துருச்சு, இன்னொருத்தனுக்கு வந்து தோசை வந்துருச்சு, என் ஐட்டம் இன்னும் வரல. என்ன சார் உங்கள் ஐட்டம் முக்கியமான ஐட்டம் சார், லேட்டாக தான் வருன்றான். சார் அவருக்கு இட்லி வந்துருச்சு, அவர் இட்லி கேட்டார் வந்துருச்சு, நீங்கள் கேட்ட பிரியாணி. அப்போ ஒரு டேபிளில் 3 பேருக்கு வந்துருச்சு, ஐயோ எனக்கு வரலன்னு சொல்லக்கூடாது, உங்களுக்கு வரும், ஸ்பெஷலானதெல்லாம் லேட்டாக தான் வரும். இதில் என்ன உங்களுக்கு குழப்பம்? 4 பேர் சேர்ந்து நான் ஆர்டர் போட்டோம், வரும் சார் வரும். உன்னை ஊக்கத்தோடு ஜெபிக்கிறீங்களா? ஓ ஆண்டவரே மசாலா தோசை எப்படி ஆகிலும் வரவில்லை தடிக்கு. சொன்னதோடு நிப்பாட்டிக்க. சுட வேண்டியது கொண்டு வந்து டேபிள் வைக்கிற வரைக்கும் அவர் பொறுப்பு. ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் வெரி சிம்பிள். சேர்த்து வைத்திருக்கிறார். அதினதின் காலத்தில் நேர்த்தியாக ரிலீஸ் பண்ணுவார். 4வது, தனக்கு தலைவன் இல்லாதிருந்தும் பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளி. இந்த வெட்டுக்கிளிக்கு மட்டும் லீடர்ஷிப்பே கிடையாது. பழைய ஏற்பாட்டில் இருக்கவனுக்கெல்லாம் கட்டளை இருந்துச்சு, பழைய ஏற்பாட்டில் இருந்து பிரமாணம் இருந்துச்சு, அந்த பிரமாணத்தின்படி தான் நடப்பாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இருக்கவனுக்கு பிரமாணமே கிடையாது. இந்த வெட்டுக்கிளிக்கு தலைவனே கிடையாது. லெஃப்டில் போ, ரைட்டில் போ, 5 மணி எந்திரி, 4 மணி, எதுவுமே அவனுக்கு கிடையாது. ஏன்னா அந்த வெட்டுக்கிளிக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கான். இந்த இன்ஸ்பிரேஷன் என்ன செய்யுமா, அதுதான் அதுக்கு லீடர். கையை தட்டுக்கும் அவருக்கு. இந்த வெட்டுக்கிளிலாம் டக்குன்னு போய் ஒரு காற்றை அழிப்பண்டா அப்படின்னு சொன்னோன்னா அத்தனை வெட்டுக்கிளிக்குள்ளேயும் அப்படியே அந்த இன்ஸ்பிரேஷன் உள்ள கிளம்பினோன்னா அப்படியே கிளம்பி அப்படியே பறந்து போய் லீடர், அதாவது எழுத்தின்படி இயங்குகிறது அல்ல, நாம் இயங்குகிறவர்கள் அல்ல, நாம் ஆவியின்படி இயங்குகிறவர்கள். இந்த வெட்டுக்கிளி ஸ்பிரிட் லெட் லைஃப்பை பற்றி பேசுது. இன் கிரேஸில் கிருபைக்குள்ளாக நாம் இருக்கும்போது நீங்கள் ஜெபிக்கணும் அப்படின்னு எழுத்து தேவையில்லை. நீங்கள் பைபிள் வாசிக்கணும் என்கிற கட்டளை உங்களுக்கு தேவை இல்லை. ஏனென்றால் இது எழுத்தின் ஊழியம் அல்ல, இது ஆவியின் ஊழியம். நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை தூண்டுவதற்கு ஒருவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் இருக்கும்போது கட்டளைகள் உங்களுக்கு தேவை இல்லை. எதை பற்றி நீங்கள் கவலைப்பட புரியுதா? நான் உங்களுக்கு சொல்கிறது, உங்கள் பிள்ளை தான் சொன்னேன், ஹாஸ்டலுக்கு போகும்போது எழுதி கொடுக்குறீங்க, காலையில் 5 மணிக்கு எந்திரி, எண்ணெய் தேய்ச்சி குளி, பல்ல வழக்கு குளி, இதெல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் வீட்டுக்கு ஒரு பாயிண்ட் ஒரு எழுதி டைப் அடித்து முன்னாடி ஒட்டிடுறான்னு சொல்லி கொடுக்குறீங்க. ஆனால் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் இருக்கிறீங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ என்னன்னா, ஒரு ஆள் வந்துட்டா பழைய சிஸ்டம் எல்லாம் என்ன செய்யுது, மாறுது. ஆள் இல்லாதவனுக்கு சிஸ்டம், ஆள் இருந்தால் அவனுக்கு என்ன தேவையில்ல, சிஸ்டம். இந்த வெட்டுக்கிளிக்கு சிஸ்டமே கிடையாது. ஆனால் அந்த வெட்டுக்கிளி எல்லாத்துக்குள்ளும் ஆவியானவர் உள்ளே இயக்குவது போல அதுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு இருக்கிறது. அது புறப்பட்டு போய், இதுதான் கிருபைக்குள் வாழ்கிற வாழ்க்கை, மகா ஞானமுள்ள வாழ்க்கை. யாரும் 5 மணிக்கு எந்திரிக்கேட்டி நீ பின்மாறி பிரசங்கம் பண்ற இல்லை, ஆனால் காலையில் 5:30 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கிறோம். we are praying, கூட்டு ஜெபம் பண்றோம். ஜெபம் தேவையில்லை என்கிற செய்தியை ஜெபத்தோடு வந்து பேசுகிறோம். அப்போ இந்த ஜெபம் அந்த ஜெபம் அதைத்தான் வந்து நம்ம கேம்பில் பேசுகிறோம். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்கன்னா இனிமேல் கட்டளைகளும் பிரமாணங்களும் உங்களை கைட் பண்ண போகிறது கிடையாது. ஆவியானவர் தான் உங்களை கைட் பண்ண போகிறார். இதான் பைபிள் சொல்லுது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள், வளர்ந்தவர்களாக இருக்கிறார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் பிள்ளைகளாக இருக்கிறார்கள், ஆவியில் நடத்தப்படுகிறவர்கள் புத்திரர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் ஆவியில் நடத்தப்படுற அனுபவத்துக்குள் நீங்கள் வரும்போது நீங்கள் பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளியை போல, உங்களுக்கு தலைவன் இல்லாத இருந்தும் காலை எந்திரிச்சு ஜெபம் பண்றான், உங்களுக்கு அடிக்கிற கால் ஆட்டினா கூட நீங்க வெட்டுக்கிளிமா, நீயா நல்லா தட்டணும், நல்லா தட்டணும். மகா ஞானம் உள்ளவைகள். இந்த நாளையும் என்ன நீ சிஸ்டம் இல்லாமல் வாழ்ற, நீ முட்டாள் சொல்லலை. என்ன நீ இன்னொருத்தன் கட்டின வீட்டு வாழ்ற, இதெல்லாம் வெக்கமா இல்லையா? அவன் கேட்கல. இது எல்லாம் மகா ஞானம் உள்ளது. சாலமன் தெளிவாக பார்த்தான், இது ஒரு சூப்பர் லைஃப்டான்னு. அவன் கிருபையை, கிறிஸ்துவுக்குள்ளாக வாழப்போகிற கோடிக்கணக்கான ஜனங்களின் வாழ்க்கையை அவன் இந்த 4 உயிரினங்களுக்குள்ளாய் பார்த்தான். என் வாழ்க்கையிலே நான் பார்த்ததிலே மகா ஞானமுள்ள இதுதான்டா, உழைக்காமலே வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். நான் கையை தட்டுங்க. அச்சா, அப்படி ஒரு வாழ்வைத்தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இயேசு தன்னுடைய ராஜ்யத்தில் திட்டமிட்டு வைத்தார். This is what God's righteousness. நீ உழைத்தால் நீ முன்னேற வேண்டும், நீ உழைத்தால் கடின உழைத்து நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்த பாடுபட வேண்டும் என்பது மனித ஞானம், மனித நீதி.
ஆனால் உனக்காக எல்லாவற்றையும் தகப்பனாகிய நான் செய்து முடித்து உன்னை இளைப்பாறுதலுக்குள் கொண்டு வந்து உன்னை அனுபவிக்கும்படி வைப்பேன் என்பது தேவனுடைய நீதி. நீ யார் அவர் நீதியை குறை சொல்வதற்கு? நீ யார்? அந்த ஞானம் மகா ஞானம் பைபிளே சொல்லும்போது நீ யார் அதை தடை செய்ய? அதான் அடுத்த வசனம் எழுதுறாரு. சிலுவை குறித்த உபதேசம் கெட்டுப்போல் பைத்தியமாக இருக்கிறது எழுதிட்டு அவர் ஞானிகளின் ஞானத்தை அவமாக்கி, ஞானமா பேசுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நுறுக்கிடுவாராம். 23 வருஷம் பேசணும், நுறுக்குனார் தேவன். தேவன் இல்லாதவளை தெரிந்து கொண்டு ஒரு எளிமையான வாழ்க்கை, ஆனால் உயர்ந்த ரக வாழ்க்கை, உங்கள் வலிமைக்கும் மேலாய், உங்கள் எல்லைக்கும் மேலாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை இலவசமாய் உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த காலை வேளையில் சொல்லுகிறேன், இலவசமாய் ராஜாவின் ஆசீர்வாதத்தை அனுபவித்த சிலந்தி பூச்சியை போல, இலவசமாய் ஒரு பாதுகாப்பை அனுபவித்த ஒரு குளிமுயலை போல, எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாமல் சேர்த்து வைத்து வாழ்கிற எறும்பை போல, தலைவனும் சிஸ்டம் இல்லாதிருந்தும் உள்ளுணர்வினாலே தூண்டப்பட்டு வாழ்கிற வெட்டுக்கிளிகளை போல கர்த்தர் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் வாழ வைப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன், ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.